அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். ஆய்போன் என்னச்சுன்னா, இதில் தள்ளிவிட்டு போகலாம். சில தற்கூறிகளுக்கு இது தெரிய வேணும். மற்றது இதில் நான் ஒருத்தருக்கும் ஏச போகிறதும் இல்லை. ஏச போகிறதோ, சண்டை பிடிக்க போகிறதோ, அடா வாடா போடான்னு சொல்ல போகிறதோ இல்லை. என்ன காரணம் என்று சொன்னால், இது சில நபர்களுக்கு இது தெரியுதில்லை, என்ன பிரச்சனை, என்ன இது என்று சொல்லி. இன்றைக்கும் அப்படித்தான். ஏர்போர்ட்டில் வேலை செய்கிற ஒரு ஆள், சவுதி அரேபியாவில் ஏர்போர்ட்டில் வேலை செய்கிற ஒரு ஆள், இலங்கை சேர்ந்தவர், திருகோணமலை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் எனக்கு மெசேஞ்சர் மூலம் கோல் எடுத்துக்கொண்டு, நீங்கள் யாரில் பிரச்சனையோ அவங்கள பற்றி பேசணும் அப்படி பண்ணி பேசணும். நானும் கொஞ்சம் இதாக பேசணும், கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி போட்டு அவர்கிட்ட எல்லாமே பார்த்தா பாவம். அதுக்கு பிறகு அவருக்கு நிலவாட்டத்தை சொன்னேன், இப்படி தான் பிரச்சனை என்று சொல்லி. அவங்க இப்போ இதில் மேலே 3 பேர்கிட்ட புகைப்படம் போட்டிருக்கேன். யாரு? சந்துரு, சிஎம், தமிழ் ஐடியா. தமிழ் ஐடியா ஏர்மல்ல சிட்டிசன் கிடைச்சி அவர் சிட்டிசன் எடுத்துட்டாரு. மற்ற 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு இது உண்டு. என்னன்னு சொன்னால், இவங்க அகதிகளாக போய் அந்த நாட்டில் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. இப்போ எந்த நாட்டில இருந்து எந்த நாட்டுக்குண்டாலும் அகதியாக போகிறேன்னு சொன்னால், அந்த அகதிகள் அந்தஸ்து பெறணும்னு சொன்னால், ஒரு நாட்டிலேருந்து வடிவாக கேட்டுக்கோங்க, கேட்காம மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இது இலங்கையில் இருக்கவங்க யோசிக்கிறது என்ன தெரியுமா? இவன் இனவாதம் காய்க்கிறான், எங்களோட மக்கள் எல்லாரையும் வெளிப்படுத்தல. நான் மக்கள் எல்லாரையும் வெளிப்படுத்தல, முழுமையாக கேளுங்க கதையை. அப்போ நான் ஒரு நாட்டிலேருந்து அகதிகளாக போனால், அந்த நாட்டில் ஒரு சட்டம் ஒன்று இருக்குது, அவங்க வழக்கொண்டு போடணும், அவங்களுக்கு அகதிகளாக ஒரு அந்தஸ்து வேணும். அவங்க அப்போ கேட்பாங்க, அந்த வழக்கில் கேட்பாங்க, என்ன பிரச்சனைக்காண்டி நீங்கள் அகதிகள் அங்கீகாரம் கேட்குறாய்? நான் இயக்கத்தில் இருந்தேன், நான் போராளி என்று சொல்லுவாங்க. போராளின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு இதண்டி அங்கே நடந்த சிச்சுவேஷன், இப்போ இலங்கையில் நடந்த சிச்சுவேஷன் எல்லாத்தையும் பார்த்து, நீ என்ன பிரிவில் இருந்த, இந்த போராட்டத்தில் இருந்தேன்னு கேட்டு ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ அவங்களுக்கு ஒரு அகதிகள் அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. கொடுத்து முடிஞ்சோடனே திருப்பி அது ஒரு விசாரணை ஒன்று போட்டு, லோயர் ஒன்று பிடிச்சி ஒரு வழக்கொண்டு பதிவு செய்ய, திருப்பியும் அந்த அகதிகளுக்கான அங்கீகாரம் பெறணும். பெற்றால் தான் அங்கே இருக்கேன். என்ன காரணம்? அங்கே இருக்கேன். அதுக்கு என்ன செய்யற? இலங்கையில் என்ன செய்வோம்? இஸ்லாமியரை தாக்குவோம். இன்றைக்கும் இஸ்லாமியரை பற்றி அதுவும் முக்கியமான ஆள் என்னன்னு சொன்னால், இஸ்லாமியர்களுக்கு நல்ல விடயத்தை செய்கிறது. ஒட்டுமொத்த எல்லாருக்கும், இஸ்லாமிய தமிழர் ரெண்டு பார்க்காம, இந்த வெள்ளப்பெருக்கு பார்த்த நேரமும் ஒரு தெரிஞ்சு நல்ல சேவை செஞ்ச மனுஷன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரஷ்மின்னு சொல்லி அவர் எல்லா இடமும் எல்லா ஏரியாக்களுக்கும் போய் உதவி செஞ்ச மனுஷன். ஷோர்ட் நியூஸை கேவலப்படுத்துவது, இதுன்றது அவர் ஒரு சப்ஜெக்டை போடுவது. அப்படி போட்டு தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனையை உண்டாக்கணுன்றக்காண்டி இஸ்லாமியர் கோவப்படுற விஷயமா பார்த்து தேடி தேடி போடுவது. இதில் அவருக்கு 2 லாபம், ஒரு கல்ல 2 மாங்கா. என்று சொன்னால், யூடியூப், ஃபேஸ்புக், டிக்டாக், அதிலிருந்து வருமானம் வருது, இணையதளத்திலிருந்து வருமானம் வருது. அது வேற, அதுண்டு. இனவாதம் கதைச்சி இங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, அது வீடியோ ஆதாரம் வந்துச்சுன்னா, அந்த வழக்கில் கொடுக்கக்குள்ள அண்ணன் இன்னும் இலங்கையில் பிரச்சனை இருக்கு, அப்போ என்ன செய்வாங்க? திருப்பி அவனுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். அதை தெரியாத சில பேர் அவன்கிட்ட கமாண்டுக்குள்ள போய், ஓ இஸ்லாமியர் அப்படித்தான் மாட்டு சோனி என்ன ஐயா பேச்சுது, அப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருப்போமா? இருக்க மாட்டோம். என்ன சொன்னால், நாங்கள் களிமா சொல்லி இஸ்லாமியரா நாங்கள் இருக்கக்குள்ள நீங்கள் இப்படி இஸ்லாமியரை கேவலப்படுத்தி கொண்டு நாங்களும் பழையதை மறக்கல, மறந்துட்டோம்னு சொல்லி விட்டாலும், நீங்கள் ஒவ்வொருத்தரும் வினவாதம் கருத்துக்களை வெளிக்கிடக்குள்ள நாங்களுக்கும் மனுஷர் தானே, நாங்களும் ஒரு சாதாரண மனுஷர் தானே. அங்கே இங்கே இலங்கையில் வன்னியில் நடந்த கூத்துக்கள் எல்லாம் தெரியாமல் இல்லை, எல்லா ஆதாரமும் வச்சுக்கண்ணா. கிட்டத்தட்ட போராட்டம் என்ற பேரில் பிள்ளைகளை பிடிச்சி கொண்டு போனதுலேருந்து வங்கர்வட்ட போய் கொண்டதுலேருந்து அத்தனை வீடியோ சொல்ல போதுதான். இனி நல்ல 4000 பேர் அந்த வீடியோ போட்டதுக்கு எதிர்த்தாங்க. 4 பேர் தம்பி சந்துருவா, நாங்கள் அந்த நாட்டு சட்டத்துக்குள்ளே சிக்க வைக்கிறது எங்கட பொறுப்பு, நீங்கள் அந்த வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொன்னது காணிவிட்டேன். இந்த சண்டித்தனம் இதுகளுக்கெல்லாம் நான் இதுன்றவங்க இல்லை. மற்ற இலங்கையில் இருக்கிறவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவன் அந்த நாட்டில் இருந்து புலிகளை ஆதரிக்கிறான், பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறான், அப்போ தான் அவனுக்கு அங்கே வாழையிலும். நீங்கள் இந்த நாட்டில் இருக்கிறீங்க, பயங்கரவாத சட்டம் அமுல்ல இருக்குது. நீங்கள் இப்படி பேக் ஐடியில் போட்டாலும், சைபர் கிரைமில் கொண்டவங்களோட ஐடியா கொடுத்தா அவன் தேடி வந்தால் நீங்கள் என்ன நடக்கும்? பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறீங்க, பிரபாகரனுக்குன்றீங்கன்னு சொல்லி கொண்டு வந்தால் உங்களுக்கு பயங்கரவாத தடை சட்டத்தை பற்றி நீங்கள் படிச்சுக்கோங்க. இன்டர்நெட் இருக்குது, தேடி போங்க. இன்டர்நெட்டில் தேடி போனீங்கன்னா பயங்கரவாத சட்டம், இலங்கையில் இருக்கிற சட்டத்தில் எத்தனை வாழ்ந்து சிறத்தண்டனையிலிருந்து எல்லாமே இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. இது சில பேருக்கு தெரியாத இல்லை, தற்கூறிகளுக்கு அது ஒன்றுமே தெரியாத இல்லை. அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு சொல்லி போட்டு. அதே மாதிரி தான் இந்த இலங்கையில் சுதந்திர தினத்தோட கருப்பு கொடி எந்த பிரச்சனையும் இதுதான். இலங்கையில் ஒரு பிரச்சனை இருக்கதா காட்டணும்னு தான் இந்த புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற ஒரு சில, எல்லாரும் சொல்ல மாட்டேன், அவன் தனக்கான அங்கீகாரத்தை எடுத்துட்டானா அவனுடைய பாடும் அவனும் பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்கிறான். அவங்களுக்குண்டு அங்கீகாரத்தை எடுத்துட்டா, அவங்க சொல்லி ஒரு பிரச்சனை சொல்லி அவங்க அங்கீகாரத்தை எடுத்துட்டாங்க, அவங்க சிட்டிசன்ஷிப் எடுத்துட்டாங்கன்னா அவனோட பாட்டில் இருக்கிறாங்க. பிள்ளைகள் உண்டு, மாப்பிள்ளை உண்டு, பஞ்சாயம் உண்டுன்னு சொல்லி அவனோட ஜொப்பை செஞ்சு கொண்டு சந்தோஷமா இருக்கிற நல்ல மனுஷனும் இருக்கிறாங்க புலம்பெயர் நாட்டில். அது தெரியல. இந்த இனவாதம் கலைக்கிறவங்க அவன் சிட்டிசன் எடுக்கிறதுக்கு தடுமாறுறாங்க. நீங்க இது இலங்கையில இருந்து கொண்டு இலங்கை நாட்டுக்கு எதிராக செயற்பட்டா, இந்த இலங்கை நாட்டுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நாட்டில் இருக்கிற சட்டங்கள் தெரியுதில்லை. சைபர் கிரைம் மூலம் உங்களை பிடிச்சான்னு சொன்னா, பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு சும்மா சொல்றேன், நேற்று ஒருத்தர் எனக்கு மெசேஜ் அடிக்கிறாரு, மிதுன்றாரு, கண்ணன் அடிக்கிறாரு. என்ன நான் பார்த்துட்டு என்னென்னு பார்த்தாருக்கியா, அவரை பார்த்தாருக்கியா இலங்கையில கூலி வேலை, நான் நேற்று வீடியோலையும் சொல்லியிருப்பேன், கூலி வேலை செஞ்சு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு கண்ணியமா வாழ்றான். பொடியன் ரெஸ்பெக்டா வாழ்ற பொடியன் தான். மாஷா அல்லா, அல்லா ரஹ்மத்தி செய்வான். அந்த பொடியனுக்கு என்னன்னு சொன்னா, 12 கூலி வேலை செஞ்சு பிழைச்சு கொண்டிருக்கான். அந்த பொடியனுக்கு இந்த பிரச்சனை என்னன்னு சொன்னா, இவங்க எல்லாரும் அந்த மண்டைக்குள்ள விஷ கிருமிகளை புதைச்சி
இலங்கையில பயங்கரவாதம் புலி என்று சொல்றதா தாங்க இயலாது அப்படி இப்படின்னு சொல்லி என்ன சொன்னாரு அப்படியே 16-17 வயசு பிள்ளைகளுக்கு தாய் தந்தை சொல்றது கேட்காது. நாங்களும் அந்த வயசுல இருந்தாங்க கடந்து வந்துறாங்கய்யா. தாய் தந்தை சொல்றது கேட்காது. அடுத்தவன் சொன்னான்னு சொன்னா அடுத்தவன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா சொன்னான்டா மண்டிய செலவு செய்தான்னு சொன்னா ஏறும். இதை விலங்கெடுக்காத பல பேர் இருக்கிறீங்க. நான் சொல்றேன் மறுபடியும் ஒரு யுத்தம் பிரச்சனை தேவையா? அவன் அங்க நின்று கொண்டு உங்களை ஏவி விட்டுட்டு அவன் சொவிசா இருக்கிறான் ஏசி ரூம்ல. நீங்க இங்க நின்று பயங்கரவாத சட்டத்துல உங்களை கைது செய்யப்பட்டா நாளைக்கு உங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. உங்களோட பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. உங்களோட அப்பா அம்மா யோசிச்சு பாருங்களேன். உங்களோட வைஃபை யோசிச்சு பாருங்க. இதை விட்டுட்டு நீங்க வந்து கீழே கமெண்ட்ல எழுதக்குள்ள எங்களுக்கும் கோவத்தில் நான் நீ இப்படியே நான் முதல்ல மரியாதையா பேசி பார்த்தேன். திருந்தல்ல உங்களுக்கு முள்ளால் எடுக்கணும்னு கமெண்ட்ல கழுவி ஊத்த வலிக்கிட்டேன். அப்போ இல்ல இப்ப கொஞ்சம் பேருக்கு விளங்கிடுச்சு. தண்டை வாட்டிலே ஒதுங்கிட்டாங்க. இப்படிதான் பிரச்சனை ஒதுங்கிட்டாங்க. என்ன சொன்னா நான் இந்த வீடியோ போறதுக்கு காரணம் இன்னைக்கு 2 பேர், ஒரு ஆள் மட்டும் இல்ல 2 பேர் கோல் பண்ண அவங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியா என்ன பிரச்சனை எதுன்னு சொல்லி தெரியா. தெரிஞ்சிருந்தா அவங்க சொன்னாங்க நாங்கள் இதுக்கு பக்கமே வந்திருக்க மாட்டோம். ஸ்டார்ட்ல கோபமா பேசினாங்க, கடைசியா இருக்க மன்னிப்பு கேட்டு போனாங்க. அதுதான் பிரச்சனை. இவங்க அவங்களோட அங்கீகாரத்தை பெறணும்ன்றதுக்காண்டி துடிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க ஒருத்தன் சொல்றான் பைத்தியகார ஹாஸ்பிட்டலுக்கு போறாம அதான் தான் ஐயா நாங்க நீட்டா தான் இருக்கிறோம் தெளிவா தான் இருக்கிறோம். நீங்க தான் தெளிவில்லாம இருக்கிறீங்க. உங்களோட மண்டைய கழுவி வச்சுக்கிறாங்க. நான் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு நான் இருக்கிறவனா இருந்தா நான் ஓடி உதவி செய்ய போறதா இருந்தாலும் சரி என்ன செய்ய போறாலும் எங்களோட சொந்தங்களுக்கு தான் உதவி செய்ய போறேன். நான் எந்த சொந்தங்களை தான் பார்க்கிறேன். மனிதன் பிறந்த பின்னே மதம் உருவாக்கப்பட்டது. அந்த மதமும் சட்டமும் மனிதனை சம்பூர்ணமாக மனிதனாக மாற்றுவதற்கு உருவாக்கப்பட்டது. நீங்க என்ன செய்றீங்க? இனவாதத்தை புலம்பெயர் நாடுகளில் இருக்கிறவனோட விதைக்கிறான்னு சொன்னா அதை கேட்டுக்கொண்டு ஆமா சாமி என்று இருக்கிறீங்க. அதைத்தான் நான் சொல்றேன். உங்களோட அம்மா அப்பா உங்களை கஷ்டப்பட்டு ஆளாக்கி உங்களை ஒரு 4 வேலைக்கு போய் சரி அவங்கள கஞ்சி ஊற்றி காப்பாற்றுவீங்கன்னு சொல்லி நம்பினா நீங்க என்ன செய்யற? கையில் ஒரு மொபைல் கிடைச்சிச்சுன்னு சொன்னா அதுல என்ன இந்த இஸ்லாமியன் வீடியோ போடுறான்னு பார்க்கணும். அதுல கழுவி ஊத்துறதுக்கு இந்த தேவைக்கில்லாத வாசனை போறதுக்கு என்னதுக்கு? அங்க இருக்கிறவங்களோட மண்டைய கழுவி வச்சுக்கிறான். தாய் தந்தை சொல்றது உங்களுக்கு மண்டைக்கு ஏறல. தயவு செய்து இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, ரீபோஸ்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, போடுங்க பண்ணாட்டியும் பரவாயில்ல, இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இது சில பேருக்கு சின்ன பிள்ளை 16-17 வயசுக்காரங்க விளங்குது இல்லை. சட்டத்தை படியுங்க. ஓகே, ஜஸாக்கல்லாஹ்.